நேயர்களே, நாடாளுமன்ற தேர்தல் இப்போதான் முடிந்திருக்கிறது, ஓய்ந்திருக்கிறது. அடுத்த தேர்தலுக்கான தயாரிப்பு நிலையை தமிழ்நாட்டின் அநேக கட்சிகள் தொடங்கிவிட்டன. திராவிட முன்னேற்ற கழகம் இலக்கு வைத்திருக்கிறது 200 தொகுதிகளிலாவது வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில். இப்போ நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு பார்த்தா 221 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. ஸோ 200+ என்ற இலக்கை வைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு முப்பெரும் விழாவுக்கு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் இலக்கு வைத்திருக்கிறார். அதிமுக தோல்வி பெற்றிருக்கிறது, ஒன்றிணைவது தான் தீர்வு அப்படின்னு ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் கூறி வரக்கூடிய நிலையில் இவங்கெல்லாம் வெளியில் போன பிறந்து அதிமுக பலம் பெற்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்கள், இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாருங்கள், அதிமுகவுடைய பலம் கூடியிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் முடிவுகளை டிஃப்ரெண்ட்டாக இன்டர்பிரட் பண்ணுறான். இப்படி 200+ இலக்கு வைக்க அடுத்த ஆட்சியை பாஜக கூட்டணி ஆட்சி தாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு புது கணக்கு சொல்கிறார். இப்படி எல்லோரும் இந்த இலக்கை வைத்து 26 இலக்கை வைத்திருக்க புது வரவுகள்லாம் கூட வர்றாங்க. திமுகவின் 200+ வியூகம் சாத்தியமா சவாலா? இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கலாம். அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் மற்றும் டாக்டர் சையத் ஹஃபீஸ் அவர்கள், திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள், அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிஃபோர் ஐ கம் டு மிஸ்டர் பிரியன், திரு பொங்கலூர் மணிகண்டன், 200+ இலக்கு அப்படின்னு ஒரு பெரிய இலக்கு வச்சுட்ருக்குறாங்க. பட் நீங்கள் ஒரு நிலையை அக்னாலேஜ் பண்ணாதானே அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ நாங்கள் போன எலெக்ஷனை விட பெட்டராக இருக்குது அதிமுக அப்படின்னா அதை ஒரு ரோசி பிக்சர் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இல்லையா? இதை ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் செஞ்சால் தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், தவறுகளை களைய முடியும். போன எலெக்ஷனை விட, நாடாளுமன்ற போன தேர்தலை விட இந்த முறை அதிமுக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா யாராவது ஏற்றுப்பாங்களா? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு அதிமுக சில பாடங்களையும் படிப்பனையும் கற்றுக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த பாடம், அந்த படிப்பனையை உள்வாங்கிக் கொண்டு நிச்சயமாக வருகின்ற காலங்களில் அதிமுகவை வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கான வழிமுறைகளை அவர் நிச்சயமாக மேற்கொள்ள போகிறார். இல்ல, அந்த வழிகள் சம்பிரதாயமானவே எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடியது. ஆனா திமுக விழுந்திருக்கு, அதிமுக கூட இருக்கு அப்படின்னா பொதுமக்கள்ல பெரும்பான்மை பார்ப்பாங்களா? இல்லைங்க, அதாவது 11 கட்சிகளுக்கு இணைத்துக் கொண்டு இன்னும் பல அமைப்புடைய ஆதரவை பெற்றுக் கொண்டு திமுக தனித்தெல்லாம் அது எந்த செய்ய முடியாது. அதிமுக தனித்தே நின்று நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அழைத்து யாரும் வராம ஒரு சில கட்சிகள் வச்சு ஒரு கூட்டணி வச்சாங்க. அப்படி எப்படி சொல்றீங்க? பாஜக என்ன சொன்னாங்க? கதவுகள் திறந்தே இருக்கிறது என்று கடைசி வரையும் பேசித்தான் இருந்தாங்க. டெல்லியில, தமிழ்நாட்டோட டெல்லியில் பேசித்தான் இருந்தாங்க. அதாவது அப்படியெல்லாம் இல்லை. அதாவது அதிமுக உண்மை சொன்னால் சில நோக்கத்தின் அடிப்படையில சில கூட்டணிகளை தவிர்த்தது, அதுதான் உண்மை. அப்போ அந்த கூட்டணி நோக்கி அவர்கள் எல்லாம் வெற்றி பெறலாம் என்று நப்பாசியில போனாங்க. விளைவுகளை பார்த்தோம். ஆனால் இறுதி முடிவு என்ன சொன்னா, எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுக மாற்று திமுக என்கிற களத்தை மக்கள் நிராகரிக்காம உறுதி செய்திருக்காங்க. அப்போ கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல கசப்புகளையும் பார்த்திருக்கிறோம். அதிமுகவுக்கு 3 ஆண்டு காலம் அம்மா அவர்கள் மறைந்த வருகை இரட்டைகளை பல, அதாவது 2க்கும் 3க்குமான வித்தியாசம் ரொம்ப தூரம்னா நீங்க சொல்ற வாதம் சரி. 2ஆம் மணிக்கு 3ஆம் மணிக்குமான வித்தியாசம் அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கு. நீங்க ஹரி சார், உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க மூத்த ஊடகவியலாளர். அதாவது 1996 அடிக்கடி சொல்ற விஷயம் தான், அம்மா அவர்கள் பெற்ற வாக்கு 73 லட்சம் தான், திமுக பெற்றது 1,47,00,000 வாக்குகள். நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. அதிமுக மிகப்பெரிய படுதோல்வி அந்த வரலாற்று. அதிமுக வரலாற்று ஜெயலலிதா மீண்டார் சார். 2016க்கு பிறகு அதிமுக பெற்ற பெருவெற்றி எது சார்? சார் ஒண்ணு இல்ல, அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற 2021 தேர்தல் கூட அதிமுக என்ன பண்ணுச்சாங்க, 3% வாக்குகள் வெற்றி வாய்ப்பு இழந்தது. இல்ல தோல்வி ஆட்சி சரி அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா திமுக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது அந்த கட்சி எந்த கட்சி? திமுகவிலிருந்து பிளவுபட்டு வெளியேறிய எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை பிளவுபடுத்தி அதிமுக உருவாக்கி அண்ணா துவக்கி அந்த கட்சியவே தொடர்ந்து ஆட்சி கட்டிலே அமர முடியாத சூழ்நிலை. அப்ப அது என்ன சொல்றீங்க? நீங்க கூட போனதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் வைக்கிறீங்க. திமுக விழுந்திருக்குன்னு எப்படி சொல்றீங்க? அத ஒரு வீழ்ச்சின்னு எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க எப்படின்னா, நீங்க திமுகவுடைய வாக்கு வங்கிகள் உயர்ந்ததுனால கருத்தே அல்ல. திமுக கடந்த தேர்தலில்
குறிப்பிட்டதை நீ தெளிவாக உற்று நோக்கி பாருங்க. அதாவது இங்கே மோடியை மையப்படுத்தி, அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஒட்டுமொத்தமாக நாட்டையே மோடி அழிவுப்பாதை கொண்டு செல்கிறார். எனவே மோடியை வீழ்த்த நாங்கள் பிரதமராக போகிறோம். ஏன்னா இந்த தேர்தலில் பிரதமராக ஒருவர் வந்தால்தான் நாம் சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். மோடி இன்னொன்று ராகுல் காந்தி, இந்த இரண்டுக்கும் இடையில அதிமுக தன்னை சிக்கிக் கொண்டு விட்டது உண்மை. அதிமுக நிச்சயமாக முதலமைச்சர் என்று சொல்கிற போது அவர் தேர்தல் வாக்குறுதி சொல்லுவார், உங்களுக்கு செய்யப்படும் சொல்லுவார். அந்த வாக்குறுதி நிஜமான ஹீரோவாக மாறுங்க. அதுதான் கணக்கு கிடையாது. நீங்க 200 கணக்கெல்லாம் வச்சு ஆகாதுங்கிறது இல்லை. அடிப்படையில் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன தவறு செஞ்சோம், அந்த தவறுடைய பாதிப்பு என்னன்றதை அதிமுக இன்னும் உணராத அந்த உணர்வுலேயே இருக்குது. எல்லாமே சரி, ஆல் இஸ் வெல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. களம் அப்படி கிடையாதுன்றதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலமாக காட்டியிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொகுதிகளை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் 221 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலையில் வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த களத்தை, அந்த அமைப்பை பலப்படுத்தியிருக்கிறது. இங்கே தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இங்கே யாருமே ராகுல் காந்திக்காகவோ இல்லை ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஓட்டு போட்டதை விட இந்த கூட்டணியுடைய தலைவர் எங்களுடைய தளபதி இருக்கிறார், அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நாங்கள் ஒரு 3 ஆண்டு காலத்துடைய பர்ஃபார்மன்ஸ் சரி, அவர் சொன்ன மாதிரி மோடி எதிர்ப்பே இருக்கட்டுமே, ஏன் உங்களை நம்பலை? கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கல்ல, உங்களை மக்கள் நம்பலையே, தலைவரை தானே நம்புகிறாங்க. அப்போ நீங்கள் இட் இஸ் நாட் அபவுட் த மெசேஜ், செய்தி மட்டும் கிடையாது, செய்தி சொல்லக்கூடியவர் யாருன்றது மக்கள் எலெக்ஷன்ல எடுபட்டிருக்கலாம், நாட் நெசசரிலி இன் 2026. இல்லை சரி, வேற என்ன எடுபடுமா? எடப்பாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறார் 2026ல? என்ன எடுபட போகுது? you can come anytime. திரு மணிகண்டன் பதில் சொல்லுங்க இதுக்கு. இல்ல அவங்க 2021 எடுத்துங்க. இப்போ 220 தொகுதிகள் அதிமுகவை தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இப்போ 40 வெற்றி. அப்ப அந்த கணக்கு சொல்றீங்க. இப்ப 2021 2019 38 வெற்றி, ஒரு இடம் தான் போச்சு. அப்போ அன்னைக்கு 2028 ஜெயிக்க முடியல 2021. அப்ப 75 இடங்கள் ஏன் அதிமுக வென்றது? அப்ப அப்படி, அதாவது நாடாளுமன்றம் 40 தொகுதிக்கான உறுப்பினர் தேர்வு செய்யறதா தேர்தல் ஒழிய அது 220 கணக்கே அல்ல. அது கணிக்க முடியாதுன்றது அதிமுக நம்பட்டோம். ஆனா இங்க 2019, 21, 24 ஒரு எலெக்ஷனை வச்சு நாங்க கணிக்கல, 3 எலெக்ஷனுடைய முடிவுகளை வச்சு நாங்க நம்ம தேசிய அளவில் பிக்சரை பார்ப்போமே. 2014, 19 அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சு வருது. சில தொகுதிகளில், நிறைய தொகுதிகளில் 50% மார்ஜின்லாம் ஜெயிச்சு வந்தாங்க. ஆனா அந்த 50% மார்ஜின்ல ஜெயிச்ச தொகுதிகளை 49 ஏதோ தோக்குறாங்க. ஸோ ஒன் எலெக்ஷன் இஸ் நாட் லைக் another election. ஒன் எலெக்ஷன் இஸ் நாட் லைக் another எலெக்ஷன்றது நாங்கள் உணர்ந்திருக்கோம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மெசேஜை தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கும் அந்த தலைமைக்கும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இருக்குல்ல, அது எந்த விதத்தில் மாறுது? சரி, உருவாவாதா? இல்லை, அது உருவாகாம பார்த்துக்கிறது தானே எங்களுடைய தலைவர் இருக்காரு. 3 வருஷம் இந்த 1000 ரூபா ஸ்கீமு கொடுக்கவே முடியாதுன்னு நாங்கள் கொடுத்துட்டோம். மக்களுக்கு இலவச விலையில்லா பேருந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கிட்டு இருக்கு, புது தொழில்கள் உள்ள இன்வெஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய எல்லா வேலையும் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மாற்றா பேசக்கூடியவங்க என்ன பேசுறாங்கன்றதையும் பார்ப்பாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு கிரெடிபிளான லீடரா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஃபெயில் ஆயிட்டாரு. அதிமுகவுடைய ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பாஜக விட்டுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னீங்க, அந்த நரேட்டிவ்ல ஓட்டு கேட்கணும்னு போனீங்க. ஆனா ரிசல்ட் வந்த பிறகு உங்களுடைய 2வது கட்ட தலைவராக இருக்கக்கூடிய வேலுமணி என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலைனால தான் நாங்க கூட்டணி முடிஞ்சது. சொந்த கருத்துட்டாங்க. இது அதிமுகவுக்கு புதுசு கிடையாது. வேவு பார்த்துட்டு இது பேக் ஃபயர் ஆனவனே சொந்த கருத்துன்னு சொல்லிடுறது. மக்கள் இதை தான் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதை தான் வெளிப்படுத்திட்டு இருந்தோம். பாஜகவுடைய பி டீமாக அதிமுக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அது செயல்படும் வரையில் தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. நீங்க தோத்து போனாலும் சரி, ஒரு கொள்கையை உறுதியா வைங்க. வெறும் திமுக எதிர்ப்புன்றது உங்களுடைய கொள்கையா இருக்கலாம், அது நியாயமா இருக்கணும். தமிழ்நாட்டுடைய குரல்கள் நசுக்கப்படும் போது மௌனம் காத்துட்டு அமைதி காத்துட்டு இருந்தவங்களை தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறதே ஆபத்தான ஒரு போக்கு. 26ல மாறிடுமா என்ன? மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா சார், மிகப்பெரிய தவறு. நீங்க இவங்க தேர்தலில் 21 சரி 24 சரி இவர்கள் முன்வைத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றலாம்னு பாருங்க. இப்ப நம்ம வேலையில்லா பத்தி சொன்னாரு. ஒண்ணும் இல்ல, டிஎன்பிசி தேர்வுல இப்ப 20 லட்சம் பேர்
மன்னிக்கும் 6000 பொறுப்புகளுக்கு 20 லட்சம் பேர் சுருக்கமா. தேர்தல். அப்போ வேலையில திண்டாட்டம் எங்க பாருங்க அதிகமா இருக்குங்க. Right. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லாமே இருக்குது. Election ஆனா லிஸ்ட் கேட்குமே. ஆனா ஏன் இல்ல அது ஏன் மத்திய அரசில் அதாவது இந்த தேர்தலை பிரதமரை யார் என்று தேர்வு செய்ய போடப்பட்ட வாக்குங்க. மோடி வேண்டாம் என்றது வாக்கு ஒழிய வேற காரணமே இல்ல. இதை வைத்துக் கொண்டே பேசுறாங்க. மோடி வேண்டான்ற வாக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு விழுகலன்னு கேளுங்க. கூட்டணியை விட்டு விலகி வந்தீங்களா இல்லையா? விலகி வந்து 10 தடவை கூட்டணியை விட்டு வந்தாச்சுன்னு சொன்ன பிறகும் மக்கள் உங்களை நம்பல, திமுகவை நம்புறாங்க, திமுக தலைவரை நம்புறாங்க. இதுதான் 2026 பிரதிபலிக்க போகுது. கள்ள கூட்டணி உட்பட பல்வேறு வார்த்தைகளை சொல்லி மக்களை குழப்பியதுதான் காரணங்க. மற்றபடி மக்கள் தெளிவா இருக்காங்க. 2026 பாருங்க, நிச்சயமா களம் மாறுங்க. 26ல 200+ அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஆம்பிஷியஸ் டார்கெட்டா? பிரதமர் செட் பண்ண 400 பார் மாதிரி 400 மாதிரி ஆம்பிஷியஸான டார்கெட்டா? இல்ல இந்த எலெக்ஷன்ல அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வைஸ் பார்த்தா 221 வந்திருக்காங்க. சாத்தியம்தான்? இல்லை, பொங்கலூர் சொல்கிற ஒரு விஷயம் உண்மை தான். இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னா 19ல் நீங்கள் 38 இடங்களில் ஜெயிச்சிங்க, 21ல் அதே அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களான்னா இல்லை. ஸோ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இன்னும் அதே பர்சன்டேஜே கூட இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் 33%, 37% உயர்ந்தது ஆக்சுவலாக அசம்பிளி எலெக்ஷனில். இப்போ 37% என்ன இருக்குது, 26% திமுகவுக்கு மட்டுமே. இல்லை, அது கூட்டணி கணக்கு இருக்குல்ல? இல்லை, நான் திமுக மட்டுமே எடுத்துக்கிறேன். 37% அசம்பிளியில கூடுதலா நிப்பாங்க. சீட்ஸ் குறைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி, அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. என்ன சொல்றேன், பர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அப்படித்தானே பார்க்குறோம். நம்ம ஒரு கட்சியோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது அப்படிதான் நீங்க ஏத்துப்பீங்கல்ல. மயிலாடுதுறையில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கா, அது காங்கிரஸோடைய சுயபலத்துல இல்ல, அதுல லயன் ஷேர் திமுக உடைய. இது மாதிரி ஒரு கூட்டணின்னு வந்த பிறகு இதயத்துல கூட மறுக்க மாட்டேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், அது மாதிரி பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அப்போ திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு விழுந்திருக்கும், காங்கிரஸ் ஓட்டு விழுந்திருக்கும். எக்ஸாக்ட்லி, அது நான் மறுக்கலைங்க. ஆனா அதிமுக ரெண்டு, அது அவங்க தேமுதிக அதுல ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கும். நான் சொல்றது என்னன்னா, நம்ம எடுக்கும்போது திமுகவோட ஓட்டு பர்சன்டேஜ் அப்படிதான் எடுக்கிறோம். நம்ம அதை பிரிக்க முடியாது. இல்ல ஃபர்தரா இன்னும் நீங்க மைக்ரோவோ போனது ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டம் வேற. ஆக்சுவலாக உங்களால் பண்ண முடியுமா? திமுக ஓட்டுலேருந்து கம்யூனிஸ்ட் ஓட்டை பிரிக்க முடியுமா? ஸோ நம்ம திமுக ஓட்டை நம்ம அப்படியே தான் எடுத்துப்போம். ஸோ 19ல் 31, 21ல் 37, மறுபடியும் 26 வந்திருக்கீங்கன்ற போது 40லேயும் வின் பண்ணிட்டீங்க. அது வேற விஷயம். பட் அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு தேர்தல் மாதிரி இன்னொரு தேர்தல் இருக்காதுன்றது உண்மையான விஷயம். இந்த தேர்தலில் நீங்கள் 40-40 வாங்கினதுக்கு காரணம் உங்கள் எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆ பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இங்க ஒரு ஆன்டி மோடி சென்டிமெண்ட் இங்க ஸ்ட்ராங்கா அடுத்ததுல ஒண்ணு கூடுங்கிறதுக்கான என்ன அறிகுறி? அதான் சொல்றேன். அடுத்த தேர்தல் பாஜகவும் அதிமுகவும் ஒண்ணு கூடாதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியாது. ஒண்ணு கூடிட்டு வச்சுக்கோங்களேன். நீங்க போன 21 எலெக்ஷன்ஸ்ல கோயம்புத்தூர் மாவட்டத்திலே நீங்க 11 தொகுதிகள், ஒரு தொகுதி கூட வின் பண்ணல. நீங்க சீமானு விஜய் ஒண்ணு கூட இருங்க, நான் சொல்லிடுறேன், ஒரு தொகுதி கூட நீங்க வின் பண்ணல. அதே கொங்கு மண்டலத்தில் 7 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு வச்சுக்கோங்க, 61 தொகுதி இருக்கு. 61 தொகுதியில் 16 தொகுதி தான் டிஎம்கே வின் பண்ணாங்க. 45 தொகுதி யாரு? அதிமுக கூட்டணி வின் பண்ணாங்க. 75 மொத்தம் வின் பண்ணதில் 45 அங்கேயும் தான் வந்திருக்கு. மத்திய மண்டலம் வந்து திமுக கை கொடுத்ததுனால 125, 159 மொத்தமா போனாங்க. ஆனா அந்த கொங்கு மண்டலத்திலே சார் அவங்க கோயம்புத்தூர்ல 3 அசம்பிளி பாக்கெட்ஸ்ல டெபாசிட் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அது ஒரு டயர் சிச்சுவேஷன்ல அது அப்படியே டிராமாட்டிக்கா மாறுமா? இல்லை, நான் சொல்கிறேன் ட்ராமாட்டிக்கெல்லாம் எதுவும் மாறாதுங்க. இப்போ இனிமேல் 2 வருஷம் ஆட்சி இருக்குது இல்லையா? இந்த 2 வருஷம் ஏற்கனவே ஒரு இன்குபன்சி இருக்குங்க டிஎம்கேக்கு. கவர்மெண்ட் சர்வீஸில் ஒரு வருத்தம் இருக்குது, ஆசிரியர்கள்ட்ட ஒரு வருத்தம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணுவாங்க இந்த 2 வருஷத்தில். மின்சார கட்டணம் வருத்தம் இருக்குது, வெவ்வேறு விதங்களில் வருத்தம். ஒரு எவ்வளவு சிறப்பான ஆட்சியாக இருந்தாலுமே அதற்கான இன்குபன்சி, ஆன்டி இன்குபன்சி இருந்தே தீரும். 200ங்கிறது ரொம்ப டால், 200ங்கிறது ரொம்ப டால் ஃபிகர். நான் அடைய முடியாது அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க ஒரு பார்ட்டி ஆட்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக விஷயம் சொல்கிறாங்க. ஏன் கோயம்புத்தூரில் போய் வைக்கிறீங்க? கொங்கு மண்டலத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்ச விஷயம். அங்கே ஒரு திமுகவுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ அந்த மண்டலத்திலேயோ ஒரு பெரிய லீடர் கிடையாது. ஒரு காலத்தில் கோவை ராமநாதனோ சிடி தண்டபாணியோலாம் இருந்தாங்க. இன்றைக்கி யார் அங்கே இருக்காங்க? கோயம்புத்தூர் திமுகன்னு ஒரு பேர் சொல்லுங்கள். நேருன்னா திருச்சின்னு சொல்கிறீங்க, பொன்முடியெல்லாம் விழுப்புரம் சொல்கிறீங்க, திருவண்ணாமலைலாம் வேலுவை சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்களே. அங்கே கோயம்புத்தூரில் யாருமே இல்லை. நீங்கள் டிஆர்பி ராஜாவை டிப்யூட் பண்ணுறீங்க, செந்தில் பாலாஜி அங்கே போய் கரூர்லேருந்து போய் கட்சியை வளர்த்தாரு. ஸோ கட்சி கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்குன்றதை ஒத்துக்கணும், யூ ஷுட் அட்மிட். அதனால 30 விழா அங்கே வச்சுருக்கீங்க. நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக 200ன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம், அது அடுத்த வாட்டி ஆளுங்கட்சியாக கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த எதிர்பாராத அரசியலில் ஒரு கூட்டணியை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிகன்னு ஒரு கூட்டணி அமைஞ்சு போச்சு. இல்லை அந்த சைடு சீமானு விஜயும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, மும்முனை போட்டி வந்துடுச்சு. அப்படின்ற போது உங்களுக்கான அந்த சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸ் நீங்க தாண்டி வரணும். இப்போ சீஃப் மினிஸ்டர் சொல்ற விஷயம்
அவங்க கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. இன்றைக்கே சொல்லலாம் நல்லா இருக்கா, அன்றைக்கி சுச்சுவேஷன் எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. ஏன் தலையை சேர்க்குறீங்க வேகமெண்டா திரு இதயத்தோல? சகோதரர் கல்கி பிரியன் சொல்கிறது இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. நாளைக்கு ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேருவாங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குற விஷயம் அல்ல. அல்லது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேரும்போதுலாம் வேறு விஷயம். இன்றைக்கு முதல்வர் சொன்னதில்லை நேரத்தில் என்ன நடக்குது அதைத்தான் நம்ம சிந்திக்கணும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு 220க்கு மேற்பட்ட இடங்களில் சட்டமன்ற கணக்கு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் கணக்கு, சட்டமன்றத்தை கணக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ 220க்கு மேலே லட்சியம்னு சொல்கிறாரு. 200 ப்ளஸ் அது 201 கூட இருக்கும், அது நிச்சயம்ங்கிறார். இப்படி வச்சுக்கோமே. இப்போ 201ங்கிறது 199 வந்தால் முதல்வர் வேணான்னு சொல்லிட போகிறாரா? இல்லை. அவங்க நிச்சயமாக வந்து நமக்கு 200க்கு மேலே கிடைக்கும், லட்சியம் வந்து 221 வைத்துக்கொள்ளலாம்னு அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு பொசிஷன் நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன். 2019 அதிமுக எல்லா கட்சியும் இணைஞ்சிருக்கும் போது அவங்களால 60க்கு மேற்பட்ட சட்டமன்ற இடங்கள் வாங்க முடிஞ்சு. ஆளுங்கட்சியாக இருந்து, மத்தியிலையும் ஆளுங்கட்சியாக இருந்து, பாஜக இருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்க முடிஞ்சு. இன்னைக்கு அதிமுக பலவீனப்பட்டு இருக்குங்கிறது நல்லா தெரியும். அதனால தான் நீங்களே சொன்ன மாதிரி பல இடங்கள் அவங்க டெபாசிட் போயிருக்காங்க, 3வது இடத்துக்கு போயிருக்காங்க, 4வது இடத்துக்கு போயிருக்காங்க. இது இன்னைக்கு உள்ள நிலைமை. இந்த நிலைமையை கணக்கு பண்ணி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நிச்சயமாக நாம் 200 பிளஸ் வெல்வோம். நாளைக்கு நிலைமை மாறலாங்கிறீங்களா? நான் வரேன். மாறும்போது அது வேற விஷயம். இப்போ நான் சொல்றேன், நீங்க மாறுதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன மாறும்? அதிமுக பாஜக ஒன்று கூட, அதிமுக பாஜக எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்? இப்போ பார்லிமெண்ட் தேர்தலுங்கிறது 6 சட்டமன்றம் சேர்ந்த ஒரு உறுப்பினர், ஒரு வேட்பாளர். அந்த வேட்பாளருக்கான தேர்தல் தான். சட்டமன்றம்னு வரும்போது திமுக என்ன செய்யும்? அதுக்கு தகுந்த வேட்பாளரை நிறுத்தும். அந்த வேட்பாளர்களுக்கு இணையான வேட்பாளரை அதிமுக நிறுத்தணும். பார்லிமெண்ட்லேயே அந்த மாதிரி ஒரு நல்ல வேட்பாளர்களை அவங்க நிறுத்த முடியாதுதான் அதிமுகவுக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் சார் எவ்வளவு முன்னாள் மந்திரிகள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எக்ஸ்எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இந்த முறை நிறுத்தல. இல்ல இல்ல அது ஒரு யுக்தியா கூட இருக்கலாம்ல. நம்ம வந்து சட்டமன்றத்துல ஃபோக்கஸ் பண்ணுவோம், நமக்கான யுத்தம் இது இல்ல, நம்ம பேட்டில் அது அப்படின்னு வேணும்ட்டே ஒரு யுக்தி அதிமுக எடுத்திருக்கலாம். அப்படியே பார்க்க கூடாது. பாஜகவும் அரசியல் கட்சி தானே. எத்தனை முதல்வராக இருந்தவர்களை எத்தனை இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் அவர்கள் சட்டமன்றம் வரும்போது எம்பிக்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க? பாஜகவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம், ஒரு பிராந்திய கட்சியான அதிமுகவுக்கு சட்டமன்ற தேர்தல் அதை விட முக்கியம். அதைத்தான் இப்படி சொல்றேன். நான் எம்பியா இருந்தவங்களையும் மத்திய அமைச்சர்களா இருந்தவங்களையும் சட்டமன்ற தேர்தல் எதுக்கு நிக்க வச்சாங்க? மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தான்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த புத்திசாலித்தனத்தை ஏன் அதிமுக கோட்டை விடுச்சு? அது ராமன் பின் செல்ல விதி முன் சென்றது மாதிரி அதிமுக தனக்கு தானே சூடு வச்சு அங்க இருந்த முன்னாள் மந்திரிகள், முன்னாள் எம்பிக்கள் சட்டமன்ற இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் நிக்க மறுத்துட்டாங்க. நிக்கல. ஏன்னா அதிமுக பழைய அதிமுக இல்ல, பலவீனப்பட்டிருக்கு. இன்னைக்கு இலை, அதாவது சின்னம் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு சீமானுக்கு இதே திரு அண்ணாமலையால் இது அவருடைய பழைய சின்னம் வழங்கப்படுன்னு நான் ராமர் கோயிலில் வந்து சத்தியம் பண்றேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன நிலை மாறி போச்சு? இனிமே பலாப்பழத்துக்கு பாத்தீங்கல்ல 30% மேல வருது. அதாவது என்ன ஆச்சுன்னு சொன்னா, சின்னம் இல்லாம ஆக்குனவரை இப்ப மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக திரு அண்ணாமலை சீமான் கட்சி ஆக்கியிருக்காரு. ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு இதை ஒதுக்கல, சின்னத்தை ஒதுக்கல. இன்னைக்கு அவங்களுக்கு சின்னம் தானாவே கிடைக்கிற நிலைமை வந்திருக்கு. அவர் ஒதுக்கல இல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. திரு அண்ணாமலைக்கு நண்பரை கொண்டு போய் தேர்தலுடைய பொறுப்பாளராக போடுறாங்க கோயம்புத்தூர்ல. மற்ற எல்லாருக்கும் கிடைக்குது. யார் யாருக்கு கிடைக்குது? ஜி.கே. வாசன் கட்சிக்கு கிடைக்குது, கேட்கறது தினகரனுக்கு கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்குது. ஏன் இன்னைக்கு சீமானு கிடைக்கல? அப்ப நீங்க செஞ்ச தப்பு. அப்ப அதுக்கு மக்கள் வேற முடிவு எடுக்கிறாங்க. அது மாதிரி இந்த அதிமுக நாளைக்கு நின்றா நிச்சயமாக அவர்கள் 5-10 சீட்டு கூட பெற முடியாது. இதுதான் இன்றைய அதிமுக. பாஜக அதிமுக ரெண்டு பேருக்கும் பதில் சொல்ல விஷயங்கள் இருக்கு. திரு நாகராஜ் உங்கள்கிட்ட வர, அதுக்கு முன்னாடி திரு பொங்கலூர் மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க.
fiercest attack is on you. இல்ல அது மிக தவறான கருத்துங்க. நீங்க தேர்தலுக்கு 2 ஆண்டு காலம் இருக்குங்க. இப்போ திமுக கடந்த காலம் 2-3 ஆண்டுகளில் திமுக செய்திருக்கிற தவறுகள் ஏராளமா இருக்கு. ஆனா மக்கள் மறதியிலையோ அது வந்து ஒதுக்கீடு வாக்கல. பொறுத்துருங்க, அடுத்த தேர்தல் பார்க்கிறோம், வெயிட் பண்றாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதிகமா இருந்தது உண்மை. ராகுல் காந்தி உங்க ஊர்ல மட்டும்தான் சார் வந்தாரு. ஒரே ஒரு நாள் வந்தார் சார். இது எப்படி சார் ராகுல் காந்தி கிரெடிட் கொடுத்தீங்க? அவங்க கூட எடுத்துக்கல சார் அந்த கிரெடிட். இல்ல உண்மையில் போன தேர்தலில் ராகுல் காந்தி பெயரை சொல்லாம கூட தமிழ்நாட்டு மோடியா ராகுலா யார் பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ராகுலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா ராகுல் எங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? ப்ரொஜெக்ட் பண்ணவே தெரியாது. டெல்லி ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. நீங்க கடந்த தேர்தல்ல இந்தியாவுல முதல் முறையாக ப்ரொஜெக்ட் பண்ணது அன்டியூ கிரெடிட் கொடுக்கறாங்களா? அன்னைக்கே சொல்லிட்டாரு. இன்னைக்கு சொல்றேன், திரு ராகுல் காந்தியை வந்து எதிர்க்கக்கூடிய நிலையில முதல்வர் இல்ல, அவரைத்தான் நம்புறாரு. அகில இந்திய அளவில் வந்து ராகுல் காந்தி தான் நல்ல தலைவர்ங்கிறத முதல்வர் தீர்மானிச்சத 2019லயே ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ காங்கிரஸ் இப்ப சொல்ல வேண்டிய இந்தியா கூட்டணி அன்னைக்கு நின்றது காங்கிரஸ் தனியா நிற்கும் போது தமிழக முதல்வர் சொன்னார். இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது சொல்லக்கூடாது என்பது ஒரு இல்ல, அதாவது காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு வெக்கமா இருக்கு. ராகுல் காந்திக்கு செல்வாக்கு இருக்கு நீங்க சொல்றதுக்கு அவங்களே பயப்படுறாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே நீங்க கொஞ்சம் தைரியமா பேசுங்க. பேசாதீங்க, கொஞ்சம் இருங்க. நான் சொல்றேன் பாருங்க, தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது காங்கிரஸ் ராகுலுக்கு ஆதரவான ஒரு ஓட்டிங்க கணிசமா இருக்கு. மோடிக்கு அந்த அளவுக்கு இங்க இல்ல. மோடிக்கு அந்த அளவுக்கு இங்க இல்ல. இந்த உண்மையை பல காங்கிரஸ்காரங்க திமுக நம்மளை திட்டுமோன்னு பயந்துன்னு பேசாம இருக்காங்க. சார் இவ்வளவு நேரம் மறுத்து பேசுறாங்க. நான் அப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, அப்படி போலங்க, இப்படி போலங்கன்றாங்க. உண்மையை ஒத்துக்கிறோம். மாநில எலெக்ஷன்ல ஸ்டாலின் ஓட்டு போடுவாங்க, திமுக ஓட்டு போடுவாங்க. இதுல ராகுலுக்கு மத்திய எலெக்ஷன்ல பிரியனுக்கு திரும்பவும் சொல்றேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இந்த நம்முடைய முதல்வர் ஏற்கனவே பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும். இன்றைக்கு இந்தியா இந்தியா கூட்டணியில இருக்கிறதுனால சில கட்டுப்பாடுகள் இருந்ததுனால சொல்லாம இருக்கலாம். ஆனால் 2 பேரும் இணை புரியாத சகோதரர்களாக இன்னைக்கு இருக்கிறார்கள். அதாவது ரைட்ஃபுல் கிரெடிட்டா அன்டியூ கிரெடிட்டா? இது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் தான் தாங்கி. ராகுல் ஃபேக்டர் ரொம்ப கணிசமா இருக்கு. ராகுல் ஃபேக்டரும் இருந்துச்சு, எங்களுடைய தலைவர் ஃபேக்டரும் இருந்துச்சு. அதாவது இந்தியா கூட்டணிக்கான ஃபேக்டர் அதுதான். அதனால வந்து ராகுலுக்கு அதிகமா எங்க தலைவருக்கு அதிகமான்ற விவாதத்தை நாங்க வந்து கூட்டணிக்கான ஒரு கிரெடிபிலிட்டி, கூட்டணிக்கான வெற்றியா தான் பார்க்கணும். இல்ல பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஒண்ணு பிரியன் சார் சொன்னாரு, திமுகவுடைய வாக்கு சதவீதம் 21 விட 24 குறைஞ்சிருக்குன்னு. நாங்க 21ல 188 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உதயசூரிய சின்னத்தில் நின்றோம். இன்னைக்கு 22 தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகள், தட் கம்ஸ் டவுன் டு 136. கிட்டத்தட்ட ஒரு 30% உதயசூரிய சின்னம் தொகுதிகளிலிருந்து குறைந்து நம்ம நின்னதுனால அது குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அந்த ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க பாத்தீங்கன்னா 1%, 1.5% திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது. கண்டெஸ்டட் சீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான விஷயம். ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. திண்டுக்கல்ல 5-6 லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்ற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சு தான் நிக்காம தோழமை கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்குது. எங்கே குறைந்த வாக்குகள் நாம ஜெயிப்போம்னு நினைச்ச கோயம்புத்தூர்ல இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன செய்யறாரு? திமுக இது மாதிரி கூட்டணி அரவணைச்சு போறக்கூடிய ஒரு வேலையை தமிழக முதல்வர் செஞ்சாரு. இந்த மாதிரி வேலையை அதிமுகவும் செய்யல, பாஜகவும் செய்யல. ஓகே, கோயம்புத்தூர் கேட்போம். நீங்க என்ன கூட்டணி ஆட்சி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு ரியாலிட்டியை பார்க்கணும்ல. இன்னைக்கு ரியாலிட்டி ஒரு தேர்தல் மாதிரி இன்னொரு தேர்தல் கிடையாது. ஆனா அது தலகீழ மாறாது இல்ல. இன்னைக்கு 221 தொகுதியில அவங்க முன்னணியில இருக்கிறாங்க. நீங்க 2ஆம் இடம் வந்த பாராளுமன்ற தொகுதிகளே 10-12ன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து எங்க கூட்டணி ஆட்சி அமைக்க 2026ல? அதுக்கு இன்னொன்று இந்த ரிசல்ட் காட்டுவது நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு தானே. Voting from your own words. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரை மணி நேரமா காத்திருக்கேன். மன்னிக்கணும், 4 பேர் இல்லாதனால எனக்கு வாய்ப்பு தாங்க. பரவாயில்ல, நீங்க பேச வாய்ப்பு கொடுத்தா போதுவார். மன்னிக்கணும். ஓகே, அதாவது ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் போன பிரச்சாரத்தை தூக்குனாங்க.
அங்கிருந்து முதல்ல கேரளா போய் பினராயி விஜயனை சந்திச்சாரு, விருந்துண்டார், மகிழ்ந்தார், எல்லாம் பண்ணாரு. அப்புறம் அங்கிருந்து அப்படியே நம்ம ரேவந்த் ரெட்டி அவர்களை சந்திச்சாரு. இந்த பக்கம் நீங்க நம்முடைய OSR அந்த ரெட்டி அவர்களை எல்லாம் சந்திச்சாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் எல்லாம் சந்திச்சு ஒரு பலமான கூட்டணி அமைப்பதாக சொன்னாங்க. கேரளாவில் பினராயி விஜயன் பெற்ற எண்ணிக்கை 1 சீட்டு. ஆந்திராவில் டோட்டலா காலி ஆயிட்டாங்க. தெலுங்கானாவிலையும் காலி. அங்கெல்லாம் பிஜேபி வெற்றி பெற்று வந்திருக்காங்க. பேசி முடிச்சறேன். பேச விடுங்க. இல்ல நீங்க பதில் நீங்க பேர கேட்டு இருந்தல்ல. நீங்க இல்ல சார் ஹரிஹரன் நான் பேச விடணும். இல்ல சார் ஃபேக்சுவல் கரெக்ஷன் தொலைல வரேன். பேச விடணும். YSR காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில இருக்கு. நான் எப்படி பேச விடுங்க. ஹரே நீங்க பேச விடலன்னா எப்படி சார்? நம்ம விவாதத்துல இருக்கோம். we are not giving speeches. YSR காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில இருக்காங்கன்னா எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும்? இல்லைங்க, நான் தான் சொல்றேன். நீங்க அந்த பகுதிக்கு போய் இவங்க தூக்கி நிறுத்தினாங்க, அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. நான் இந்தியா கூட்டணின்னு சொல்லல. இவங்க யாரையெல்லாம் முன்னிலைத்தாங்களோ அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. காங்கிரஸை தூக்கி நிறுத்தாங்க, காணாம போயிட்டாங்க. நான் சொல்ல வர்றது ஏதோ மிகப்பெரிய தலைவர், பவர்ஃபுல்லான தலைவர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் திமுக தலைவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம் நான் சொல்றேன். மத இன மொழி பிரிவினைவாதத்தால் இந்த முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. போன முறை 38 சீட்டு பெற்றிருக்காங்க. இந்த முறை 40 சீட்டு பெற்றிருக்காங்க. வர்ற 2026 தேர்தலில் இவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் நாங்க என்ன செஞ்சோம், 38 வச்சிருந்தோம், என்ன செஞ்சோம், 40 வச்சிருந்தோம், தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சோம், 3 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஆட்சியை முடிச்சிட்டோம், மக்களுக்கு என்ன செஞ்சோம். இனிமேல் பேச முடியாது. மோடி அவர்களை குறித்து பேச முடியாது. எதை குறித்தும் பேச முடியாது. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி டெல்லியில் ஏற்பட்டிருக்குது. நாயுடு அவர்கள் இருக்கிறார் கூட்டணியில். நம்முடைய நிதிஷ்குமார் இருக்காரு. நண்பர்கள் இவங்களுக்கு போய் கேட்கலாம். எல்லா மாநிலத்துக்கானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இனிமேல் பிரிவினைவாதம், நிதி பற்றாக்குறை வெறும் பொய்யை சொல்லி காலத்தை ஓட்ட முடியாது. செயல்படுத்தக்கூடிய இடத்தில் சொல்லி முடிச்சிடறேன் பிரதர். செயல்படுத்தி காட்ட வேண்டியது உங்களோட கடமை. இன்னும் 2 ஆண்டு காலத்துல ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கு போட்டியாக விஜய் வெற்றி கழகம் வந்து கொண்டிருக்கிறது. 2. மூன்றாவது, காங்கிரஸே சொல்றாங்க நாங்க ஏன் தனிச்சு நிக்க கூடாது. விஜய் போட்டி அவங்களுக்கு தானா? அனைமா வர தேர்தல் உங்க பிடிமா இல்லங்க. விஜய் ஏன் சொல்றேன்னா, விஜய்ங்கிறது அவங்க எப்படி இனம் மதம் மொழின்னு பிரிக்கிறாங்களோ அந்த வகையில் அவங்களுடைய சர்வே அதிக ஓட்டுகளை நான் சொல்லி முடிச்சேன். அதிக ஓட்டுகளை பிரிப்பது திமுக ஓட்டை தான் அது பிரிக்குது. அப்புறம் ஐயோ எங்களுக்கும் ஒரு தன்மானம் இருக்குன்னு வந்து இல்ல முடிச்சிரேன் பிரதர். இல்ல சார், இல்ல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்திப்போம். இது வந்து இதைவிட ஸ்பீச்சஸ் கிடையாது, நம்ம விவாதத்துல இருக்கோம். லெட்ஸ் இன்டராக்ட் வித் ஈச் அதர். நான் உங்கள்கிட்டயே தான் கேள்வி கேட்கறேன். நான் இன்னொருத்தர போல நீங்க குற்றம் சாட்டலாம். இல்ல நான் முதல் ரவுண்ட் ஹரி என்ன முதல் ரவுண்ட் பேச விட்டுருங்க. அப்புறம் நான் விவாதத்தை வச்சுக்கலாம். முதல் ரவுண்ட் நான் பேசணும்ல. முதல் ரவுண்ட் நான் வேற யார்கிட்டயும் போகல. நான் உங்கள்கிட்டயே தான் கேட்கறேன். அதனால இன்டராக்ட் எஸ் இல்ல நான் லைவ்ல கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். இன்டராக்ட் பண்ணா சரியா பேச முடியாது. அதனால தான் நான் முதல் கருத்து கட்ட முடிச்சிடுறேன். அதனால 2026 என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்காது. இவருடைய பொய் பரப்புரை வெற்றி பெறாது. ஏன்னா பல கட்சிகள் களத்தில் இருக்கும். இன்னொன்னு, இரண்டாவது, இன்றைய விட பலம் பொருந்திய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி எங்க தலைவர் அண்ணாமலை சொன்னது போல நாங்கள் களத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்ன செய்ய போகிறோம் என்பதை இன்னும் சொல்லிக் கொண்டிருப்போம். 2026 நரேந்திர மோடி அவர்கள் அங்கே டெல்லியில் இருக்கிற காரணத்தால தமிழகத்துக்கு என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் அறுதியிட்டு சொல்ல முடியும். சொன்னதை செய்யவும் முடியும். அதனால மக்கள் எங்களுக்கு 2026 பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை வழங்குவார்கள். எங்க தலைவர் சொன்னது போல நாங்கள் களமாடினால் திமுக காணாம போயிடும், இருக்கிற பல கட்சிகள் காணாம போகும். அந்த சமயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல், ஏன்னா நீங்க சொன்னாங்க மோடி எதிர்ப்புன்னு சொன்னாங்க. மோடி எதிர்ப்பு இருந்தால் நாங்கள் இவ்வளவு வாக்களை பெற்றிருக்க முடியாது. இவ்வளவு வாக்கள் பெற்றிருக்கீங்க சார். ஆனா வெற்றிக்கு தேவையான ஒரு 40%, 35% தூரம் இல்ல. ஒரு சீட்டோ அது 26 ஆட்சி அமைப்புங்கிறது பல வழிகளை அது ஒரு ரொம்ப டால் கிளைமா பார்க்க முடியாது. சரி, நாங்க வெற்றியை மட்டுமே இல்ல 2 விஷயம் நீங்க பார்க்கணும். நாங்க கட்சியை வளர்த்தணும். தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நியாயமான மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரணும். அந்த வகையில் பாஜக வளர்த்துவது எங்க நோக்கமே ஒழிய வெற்றி வருவது எங்க நோக்கமாக இருந்தால் எங்கள் கூட்டணி வேறு மாதிரி மாறி இருக்கும். ஓகே.
பாயிண்ட் டேக்கன். 26 உங்களுக்கான கலவரங்க. இருவருக்கும் கருத்து இருக்கு. டேக்கிங் a break. விரிவா பேச போனது யாரு? 2014 பாஜக 2 சீட்டு, 2019 பாஜக கூட்டணி 1 சீட்டு, 2024 நோ சீட்டு. காணாம போனது நீங்க. they are on an upward trajectory இல்லையா டாக்டர் ஹஃபீஸ்? இல்லைங்க, அதாவது இந்த அப்போர்ட் ட்ராஜெக்டரி எப்பப்பெல்லாம் வருது, இத்தனை கட்சிகள் உடனே சொன்னாங்க. இங்கே பேசுகிறவங்கலாம் திமுக மட்டும்தான் கூட்டணியோட நின்ன மாதிரியும், மற்றவங்கலாம் யாருமே கூட்டணிக்கு முயற்சி செய்யாத மாதிரியும், பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் எல்லா கட்சி, அப்புறம் எக்ஸ் கவர்னரு, எக்ஸ் சீஃப் மினிஸ்டரு, டிடிவி தினகரன், இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு நீங்கள் 10-11% வாக்குகளை வாங்கியிருக்கீங்க. நாகராஜன் பேசினார் பிரிவினைவாதம் அப்படின்னு. சார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்னதான் உங்கள் பக்கம் நின்னாலும் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புது சார், மதத்வேஷத்தை பேசாதீங்க அப்படின்னு. இந்திய வரலாற்றில் ஒரு பிரதமருடைய பேச்சுக்கு எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிய நோட்டீஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கானது. நாங்கள் மதவாதம் பேசியிருந்தா எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கோம், எங்களுக்கு வரல, வந்தது பாஜக. அதனால மதவாதம் பேசினது யார் மதவாதத்தின் அடிப்படையில் இனவாதம் மொழிவாதம் பேசி ஒரிசால நீங்கள் ஜெயிச்சு சாதனை பண்ணிட்டீங்க தமிழர்களுக்கு எதிராக. அதனால மதவாதத்தை பற்றி பேசுறதுக்கு பாஜகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அடுத்தது விஜய் ஆண்டனி வந்தாலும் சரி, அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறது. மாநில உரிமை, சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவம், இது எல்லாம் இருக்கிறதுனால வெறும் ஒரு தனிநபராக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைச்சு பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சா அது எங்கேயுமே நடக்க போறது கிடையாது. நாங்க வலுவா ஒரு கட்டமைப்போடு ஒரு கொள்கையோடு அடுத்த 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாட்டையும் வழிநடத்துவதற்கான தலைமையை நாங்க பார்த்து களம் ஆடிட்டு பதில் வாங்குவோம். திரு நாகராஜ். எஸ், இல்ல அவரு நம்ம நண்பர் இதெல்லாம் சொன்னாங்க 2 தொகுதியில் ஏதோ ஜெயிச்சதா சொன்னாங்க. நான் சொல்றேன் 1984 2 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது, 1989 85 தொகுதியில் வெற்றி பெற்றது, 1999 182 தொகுதியில் வெற்றி பெற்றது, 2014 282, 2019 303 பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தொடர்ச்சியா சொல்ல போனா பல இடங்கள்ல 50% மேல வாக்குகளை பெற்றிருக்கிறோம். நான் கேட்கிற ஒரே கேள்வி, தமிழ்நாட்டில் மக்கள் தொடர்ச்சியாக பக்கத்தை 240 தான் மூன்றாவது முறை. ஆனாலும் எங்கள் வாக்கு சதவீதம் என்பது பல காரணங்களால். நான் சொல்றேன், நண்பர் சொன்னாரு இது மாதிரி மதவாதம் பேசுனீங்க. ஏன் பேசணும்? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிறது காங்கிரஸ், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிறது திமுக. அப்ப அங்க மற்ற இடத்துல வாழ்ற மக்கள் அல்லவா? இது உண்மையா? நீங்க அப்படித்தானே செய்யறீங்க. அதைத்தான் மோடி சொல்றாரு. நீங்க மதவாதம் பேசினதை ஒத்துக்கிறாரா? மதவாதம் பேசினேன்னு ஒத்துக்கிறாரா? முடிச்சிடுறேன். மதவாதம் பேசினேன்னு ஒத்துக்கிறாரா? அள்ளி கொடுப்பதாக வாரி கொடுப்பதாக நீங்க சொல்றீங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். வாரி கொடுப்பதாக சொல்றீங்க. அதைத்தான் மோடிஜி கேட்கிறாரு. ஏன் அவங்களுக்கு மட்டும் வாரி தரணும், எல்லாரும் மக்கள் இல்லையான்னு கேட்கிறாரு. அந்த கேள்விதான் காங்கிரஸ்க்கு முன்வைக்கிறார். அவர் பிரிவினைவாதம் பேசல, மதவாதம் பேசல. நான் கேட்கிற கேள்வி, எலெக்ஷன் கமிஷன் ஏன் அப்ப நோட்டீஸ் அனுப்பிச்சு? 40 கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் யாரு பேசினாலும் நீங்க ரெப்ரசன்ட் பண்ற விதத்துல நிச்சயமாக அது கேள்வி வரத்தான் செய்யும். நான் உண்மையான பதில சொல்றேன். நீங்க சமூக நீதி பேசுறீங்களே, வேங்க வெயில்ல பிரச்சனை தீர்க்கப்பட்டதா? இல்ல உங்களுடைய கருணாநிதி என்கிற பேர் கொண்ட ஒரு எம்எல்ஏ வீட்டுல தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தீயால் சுடுவிக்கப்பட்டது, அது தடுக்கப்பட்டதா? இது மாதிரி பல இடங்கள்ல பல என்ன வேணாலும் பேசலாம். நான் வந்து ஏதாவது திரை விமர்சனம் பேசுறேன், நல்ல படம் வந்திருக்கு, அந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணுவோம். நான் பார்த்தேன், ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, கேமரா நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. அப்படி விவாதிப்போமா? திரு நாகராஜ், தமிழ்நாட்டுக்கு வந்தோம். பேசாத பிரதமர் அந்த சொல்றேன். அதனால ஹரி மோகன் தலைவர் குற்றச்சாட்டு வச்சாச்சு. மதவாதம் பேசியது யாரு, மோசமாக பேசியது யாரு, எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, தோல்விக்கு காரணம் பாஜகவுடைய தோல்விக்கு பின்னடைவுக்கு காரணம் என்னன்னு திரு மோகன் பகாவத் என்ன சொன்னாரு? நாங்க சொல்லல, நீங்க சொல்றது பூரா உங்க மேல உங்களுடைய இயக்கத்தை சார்ந்த
RSS உடைய தலைவர் பேசியிருக்காரு. செய்தது ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசியது திரு மோடி என்று மோகன் பகவத் சொல்லியிருக்கிறார். நாராஜ், அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் பாஜகவில் இருக்கிறது. அந்த ஜனநாயகம் பாஜகவில் இருக்கிறது. அது காங்கிரஸ் இருக்கிறதா? ஒத்துக்கிறீங்களா? உங்களுடைய தலைமை நேர்காலத்திலிருந்து ஒரு மதத்தை அவமானப்படுத்தி பேசினது, அலட்சியப்படுத்தி பேசினது, ரெண்டு அதாவது தாலி மங்கள் சூத்ராவை கேவலமா பேசினது, இந்து மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆகியுள்ளார் கேவலமா பேசினது, இந்து மதம் தடை செய்யப்படும் மோடி அவர்கள் பேசினது, இவையெல்லாம் யார் பேசினது? மோடி அவர்கள் தான் பேசினாரு. வரலாற்றை திரும்பி பாருங்க. வரலாற்றை திரும்பி பாருங்க. இஸ்லாமியர்களுக்காக அதிகம் செய்தது யார் என்று திரும்பி பாருங்க. நாகராஜ் வந்துருங்க. 26 சொல்றேன். நான் சொல்றேன், அதாவது நான் இவங்க இவ்வளவு வச்சுக்கிட்டு இவங்களுடைய கொள்கை கோரிக்கை 2026 என்ன சொல்ல போறாங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்லுவாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? 1000 ரூபாய் கொடுத்து இல்ல 1000 ரூபாய் கொடுத்ததை பெருமையா சொல்லுவாங்களா? இல்ல மதுக்கடை எல்லாம் தமிழகம் முழுவதும் திறந்து வைத்திருக்கின்றார்களே அந்த பெருமையை சொல்வார்களா? இல்ல சமூக நீதி என்று சொல்லி இன்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை சொல்வார்களா? நரேட்டிவ் கேட்போம். இலவசமாக பஸ் விட்டதை சொல்லி மக்களை இன்னும் பஸ்ஸுக்காக ஓசி பஸ் என்று சொன்னார்களே அதை சொல்வார்களா? ஓகே, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு இருக்குல்ல. இப்ப இந்த 24ல உங்களோட பலத்தை பார்த்தோம். 26ல கூட்டணி வைக்காம, அதிமுகவோட கூட்டணி வைக்காம ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கோ இல்ல ஒரு வெற்றிக்கோ நெருக்கத்துல உங்களால போக முடியுமா? அது ரியாலிட்டியா? நிச்சயமா சொல்றேன். ஓகே, நிச்சயமா சொல்றேன். ஏன்னா பல கட்சிகள் இன்னும் புதிதாக வரும். குறிப்பா இப்ப லேட்டஸ்ட் சர்வே சொல்லுது திமுக ஓட்டை பிரிப்பதற்கு தமிழ் வெற்றி கழகம் தயாராகி கொண்டிருக்கிறது. சர்வே சொல்லுது 10 ஓட்டுல 8 ஓட்டு சொந்தமா ஜெயிப்போம் சொல்லல. இது சர்வே இல்ல சர்வே. ஒன்று. இரண்டாவது, நீங்க பிரிச்சிருக்கின்ற அந்த பிரிவினைவாதம் மக்களிடம் வெளிப்பட போகிறது. எங்களுடைய வளர்ச்சிக்கான பணி, வளர்ச்சிக்கான திட்டங்கள், வளர்ச்சிக்கான எங்களுடைய தொலைநோக்கு பார்வை, பாரத பிரதமருடைய உண்மையான முகம் 2024 தெரிய போகிறது. மக்கள் எங்களுக்கு தாமாக வந்து வாக்களிக்கூடிய நிலைமை தமிழகத்தில் உருவாகும். ஏடிஎம்கே கூட்டணியோட அதுல ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் இருக்குமா? இல்ல, அது அந்த சமயத்தில் தேர்தல் சமயத்தில் முடிவு பண்ணுவாங்க. அது தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. நம்ம 3 மாசமா விந்தியமலைக்கு மேலதான் பேசுறாங்க. தமிழ்நாடு பேசுவோம். பேசுவார் நம்ம கூட. தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு காங்கிரஸ்க்கு ஒண்ணு இல்ல, திமுகவுக்கு ஒண்ணு இல்ல. நம்ம பேசுவோம். நீங்களும் அதுக்கு மேலதான் பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல பாஜக ஒரு கட்சியே இல்ல, எப்படி உங்களை வச்சு பேசுறது? சார் டபுள் டிஜிட் வாங்கி இருக்காங்க சார். நீங்க பழைய கதையா பேசுறீங்க. பாஜக ஒரு கட்சியே இல்ல, உங்களை பத்தி என்ன பேசுறீங்க? டபுள் டிஜிட் வாங்கின கட்சி அப்படி பேச முடியுமா சார்? துரோகத்தை தான் சொல்ல முடியும் சார். அவங்க இந்தியாவுல உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்க என்னென்ன மக்கள் மத்தியில மாநிலங்களை பிரிச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு அநீதி செய்றீங்க, தமிழர்களுக்கு எதிராக எப்படி செயல்படுறீங்கன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன உங்க தலைமையில யார் இருக்கா? உங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கீங்க? அதான் சார் அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு டபுள் டிஜிட்ல வாங்கி இருக்காங்க. பழைய கதையா பேசிட்டு இருக்கீங்க. டபுள் டிஜிட் வாங்குனதே சாதனையா பேசிட்டு நில்லுங்க. இன்னும் 50 வருஷத்துக்கு முதல்ல நிப்போம், அப்புறம் நடப்போம், ஓடுவோம், அப்புறம் தான பறப்போம். அப்புறம் ஓடுவோம். அதுக்கு ஏற்கனவே மேல சரிய ஆரம்பிச்சிச்சு. 303ல இருந்து 240 வந்தாச்சு. இப்போ எப்படி காங்கிரஸுக்கு ஒரு சரி வந்துச்சோ பாஜகவுடைய சரிவு தொடங்கி விட்டது. ரொம்ப சுருக்கமா 10 செகண்ட்ஸ் கழித்து பிரியா. உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய யூபிலேயே உங்களை நம்ப தயாராக இல்லை மக்கள். இனிமே உங்க மதவாதத்தை நம்பி நாகராஜ் 20 செகண்ட்ஸ் மிஸ்டர் பிரியா. இல்ல, அங்க 1 லட்சம் வெற்றி பெற்றிருக்கிறதுங்க. நான் சொல்றேன், பொய் வாக்குறுதி 1 லட்சம் வெற்றி பெற்றிருக்கிறது. ராகுல் காந்தி சொன்னார் படாபட் டகாடக்னு சொன்னார், அது வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வரும் பிரியன் சார். இப்போ அவர் மீண்டும் வெற்றி கழகத்தை பத்தி பேசுறார். அங்க வரும்போது அது யாருக்கு சேலஞ்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது எத்தனை கட்சிகள் வந்து திமுக வாக்குகளை பிரித்தா கூட அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான். திமுகவுக்கு அட்வான்டேஜ். திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிச்சா இல்லை. இப்போ பிஜேபி அதிமுக எலெக்ஷன் என்னாச்சு பாருங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 3ஆ பிரிஞ்சுது. ஆக்சுவலா திமுக ஆன்டி மோடி ஓட்டெல்லாம் திமுகவுக்கு வந்தது, ப்ரோ டிஎம்கே ஓட்டெல்லாம் திமுகவுக்கு வந்தது, பெண்கள் ஓட்டு பெரும்பாலும் அதிகமாக இருக்கு திமுகவுக்கு வந்தது.
நீங்கள் திமுகவுக்கு எதிராக நீங்கள் பல ஃப்ரெண்ட் வந்தால் கூட அதெல்லாம் அவங்க ஓட்டை பிரித்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியுமே தவிர திமுகவுக்கு வர வேண்டிய அந்த கூட்டணிக்கு வர வேண்டிய ஓட்டுகள் பிரியும். நாகராஜ் என்ன சொல்றாரு, சில அனாலிசிஸ் சொல்லுது திமுக ஓட்ட வெற்றி கழகம் பிடிக்கும். திமுக ஓட்டெல்லாம் போகவே போகாது சார். வெற்றி கழகம் புதுசாக வருது. விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து திமுக ஓட்ட இவங்க பாஜக தங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு பாஜக தங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு பதிலா இன்னொரு கட்சியை வந்து திமுக ஓட்ட பிடுங்கணும், பிடுங்கி நம்ம வெற்றி பெறணும்னு நினைச்சாங்கன்னா அதை விட ஒரு அண்டர் எஸ்டிமேட் எதுவும் இருக்க முடியாது. ஆக்சுவலா நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, திமுக அதோடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ இல்லை பெண்களுக்கான விஷயங்களோ வேறு பல நலத்திட்டங்களோ கொண்டாந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க. அடுத்த 2 வருஷம் பண்ணாங்க, 3 வருஷம் பண்ணதில் பெண்கள் ஆதரவு கொஞ்சம் வந்திருக்கு. எத்தனை ஃப்ரண்ட் வந்தாலுமே திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரிஞ்சு போகும்போது திமுக அட்வான்டேஜ். திமுக கூட்டணி பலமா இருக்கிற வரையும் திமுகவுடைய அந்த ஓட்டுகள், அதாவது ஆதரவு ஓட்டுகள் கூட்டணி நிறைய அணிகள் வருதுங்கிறது ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ், திமுகவுக்கு அட்வான்டேஜ். அதிமுகவுக்கு வாட் இஸ் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்? அதிமுகவுக்கான இம்ப்ளிகேஷன் அதிமுக ஓட்டெல்லாம் புரியும், இன்னும் வீக் ஆகும். அதிமுகலாம் ஒரு நிமிஷம் இருக்கு சொல்லிடுறேன். பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க கட்சி வளர்ந்துருக்கு, 11% ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஒரே ஒரு கேள்வி, 234 தொகுதியில் ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் லீடிங்ல இருக்காங்களா? இல்ல இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவங்க எம்எல்ஏவா இல்ல அவங்க எம்எல்ஏ இருக்கிற 4 கான்ஸ்டியூன்சிலையும் மோசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் நினைக்கிறேன் மோசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு 4 அவங்க எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சிலே வாங்கல. ஸோ இவங்க கட்சி 11% இருக்கு இல்லையா. அதே பல கேள்விக்குறி இருக்கு சார். 2019 5 தொகுதியில் போட்டி போட்டீங்க, இன்னைக்கு 23 தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டி போட்டிருக்கீங்க. அதில் 8 தொகுதியில் ஒரு 5-6 பேர் வந்து சொந்தமாக ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறவங்க. அதெல்லாம் உங்கள் ஓட்டில் சேர்ந்துருக்கு. நீங்கள் போட்டி போட்ட தொகுதி நம்பர்ஸுக்கும் நீங்கள் வாங்கின பர்சன்டேஜுக்கும் போன வாட்டி வாங்கினதுக்கும் கம்பேர் பண்ணால் இது வந்து இன்க்ரீஸே கிடையாது. பாஜக மேலிடம் ஏமாறுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஓகே, திரு பொங்கலூர் மணிகண்டன், நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். நாகராஜன், பொங்கலூர் மணிகண்டன், இப்போ விஜய் மாதிரி வர்றவங்களால வாக்கு பிரியும் பொழுது அதிமுகவுக்கு கூடுதல் சேதாரங்கிறார். டிஎம்கே வாக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு திரு பிரியன் அனலைஸ் பண்றேன். இல்லைங்க, அதிமுக பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகள்ல ஆட்சியில் இருந்தாங்க. கடைசியாக எடப்பாடி முதலமைச்சர் இருந்த போது எத்தனை திட்டங்களை தமிழ்நாடு கொண்டு வந்து பாருங்க. அதாவது எத்தனை விஷயம் நடந்தது பாருங்க. டெல்டா மாவட்டத்தில் பாதுகாக்க மண்டலம் அவினாசி அதிகாரி வந்து இது ஏன்னா இது அதாவது முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று 26 மக்கள் பேசுகிற போது நிச்சயமாக எடப்பாடியார் முன்வைப்பான் தேர்வு செய்வாங்க. என்ன காரணம்? அந்த 3 ஆண்டு கால திமுகவுடைய மோசமான ஆட்சியை மக்கள் பார்த்து வெறுத்தாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் ஓட்டு போடலையே. நிச்சயம் இல்ல அது சார், அது வந்து ஒண்ணும் இல்ல. எம்ஜிஆர் காலத்துல முழுமையா பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அதிமுக பெரிய வெற்றி பெறவே இல்லை. தொடர்ந்து ஒரே ஒரு அம்மா 37 ஜெயிச்சாங்க தவிர 8, 2, 12 இப்படி தாண்டி பெற்றி வரவே இல்லை. ஆனால் சட்டமன்றம் வருகிற போது தொடர்ந்து அதிமுக 34 வாய்ப்பு கொடுத்தாங்க. காரணம் என்ன சொன்னா, இந்த 3 ஆண்டு காலத்தை வைத்துக் கொண்டு அதிமுக ஆட்சி எவ்வளவோ மேல மக்கள் ஒவ்வொரு ஊரில் பேசுறாங்க. நிச்சயமாக 26 அதுக்காக வியூகம் அழைக்கப்படும். நிச்சயமாக எடப்பாடி ஏற்கனவே பாஜக தனித்து நின்றதுங்கிறது உங்க ஓட்டை சாப்பிட்டுங்கிறாங்க. இப்ப விஜய் வரும்போது அது இன்னும் உங்களுக்கு சேதாரம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? சார், அனைத்து வியூகத்தையும் எடப்பாடி எடுப்பார். அவர் என்ன முறை எடுக்கிறாரோ அதை அதிமுக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வெற்றி நோக்கி பயணிக்கும். ஓகே, ஃபைன். இறுதி கருத்து ரொம்ப சிம்பிள். பாஜக வாங்கிய வாக்குகள் பெரும்பாலும் பாஜகவுடைய வாக்குகள் அல்ல. பிற வாக்குகளை கழிச்சு பார்த்தா பாஜகவுக்கு பழைய 2% வாக்கு தான். மீண்டும் சொல்றேன், இதே சிபிஆர் அவர்கள் கோயம்புத்தூர்ல அவர் பெற்ற சதவீதம் 33%. இன்னைக்கு இவ்வளவு பலம் இருந்தும் திரு அண்ணாமலை பெற்றது வெறும் 32. பிரியன் அவர்கள் சொன்னது மாதிரி பாஜக 4 எம்எல்ஏக்கள் பெற்ற அந்த தொகுதிகளிலும் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் 9 இடங்களில் பெற்ற அந்த வாக்கு சதவீதத்தை தான் 24 இடங்களிலே பாஜக பெற்றிருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தா பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு பழைய 2-3% தான ஒழிய, நீங்க ஒவ்வொரு சாதி கட்சி, யாதவருடைய சாதி கட்சி அவங்களுக்கு கிடைச்சிச்சு, அதே மாதிரி வந்து முதலியாருடைய கட்சி கிடைச்சி, எப்படி எல்லா தலைவருடைய கட்சியும் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அதை வைத்துக்கொண்டு எங்க ஓட்டு நீங்க சொன்னீங்கன்னா ஏமாந்துருவீங்க. முடிஞ்சா விக்கிரவாண்டியில நின்று பாருங்க, தனியா நிக்கிறாங்களா அவங்க கூட்டணியில? அல்ல, கூட்டணி பாங்க, தனியா நிக்கட்டும். அவங்களே எவ்வளவு வாக்கு என்பது விக்கிரவாண்டியில தெரியும். நீங்க நிக்கலாம் விக்கிரவாண்டியில. நான் சொல்லலையே, எங்க வாக்கு நாங்க கூட்டணி பலம் தான் நாங்க பலங்குறோம். இந்த கூட்டணி தான் வெற்றி பெறுகிறோம். இந்த கூட்டணி இன்டாக்ட் ஆயிருக்கு.
நாளைக்கு விஜய் வந்தாலும் சரி, Right. வேற தலைவர் Right. இருந்தாலும் சரி, நாகராஜ். என்ன நடக்கும்? சுருக்குமா. திமுக கூட்டணி ஓட்டு தொடரும். சுருக்குமா. ஆனா Fine. இல்ல திரு நாகராஜ் சுருக்குமா. இல்ல பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டதாம் கருடா சவிக்கியமா, அது மாதிரி காங்கிரஸ் பரமசிவன் திமுக இல்ல, திமுகவுடைய ஓட்டை வைத்துக் கொண்டு இல்ல அதான் சொல்றேன். நீங்க அதாவது திமுகவுடைய ஓட்டை வந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி பேசுவது ரொம்ப வினோதமா இருக்கிறது. 2014 திமுக தனியா இருந்துச்சு, காங்கிரஸ் தனியா இருந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி இருந்தனால தான் நாங்க ஜெயிச்சோம். நாகராஜ் சார், உங்களுக்கு ராமர் மேல தான் கோவம் நினைச்சேன், இப்ப பரமசிவன் மேலயுமா? இல்ல சொல்றேன், நீங்க அவர் சொன்னதுக்கு உதாரணம் சொல்றேன் நானு. அதாவது 13 கூட்டணிகளை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்ற திமுக தனித்து நின்று சில நீங்க சொன்ன சில சமுதாய கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு மாபெரும் வெற்றியை ஈட்டி இருக்கிறது, ஓட்டுகளை காமித்திருக்கிறது பாஜக. நாங்க தைரியமா சொல்றோம், 2026 நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இதில் மாற்று கருத்து இல்லை. திமுக அப்படி இருக்குதான் பாப்போம். இல்ல ஹபீஸ் பேசுவாங்க பதிலா இப்ப ஹிதாயத்துல்லாஹ் சொல்றாரு, நீங்க செவனுக்கு தாவிட்டீங்க, வாழ்த்துக்கள். இதுல வேடிக்கை என்னன்னா, ஏதோ திமுக கூட்டணியோட நின்னதுனால தான் இவ்வளவு ஜெயிச்சதுன்றீங்க. உங்க கூட தமாக ஜான் பாண்டியன், அப்புறம் தேவேந்திர யாதவ், அதுக்கப்புறம் பாமக, அப்புறம் ராதிகா சரத்குமார் கட்சியே கலைச்சிட்டு வந்து உங்க கூட சேர்ந்தாங்க. ஏசி சண்முகம் ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரை வந்து டிடிவி தினகரன், அமமுக. ஏங்க 8 கட்சி லிஸ்ட் வந்துச்சுங்க, 9 உங்களோட சேர்த்து. நீங்களும் 9 கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் 11% வாக்கு வாங்கியிருக்கீங்க. அதனால கூட்டணின்றத ஒரு மலிவா பாக்குற மனநிலையில இருந்து வெளியே வாங்க. அப்படி துணிச்சல் இருந்தா யார்கிட்ட போய் கெஞ்சி இருக்க கூடாது, கடைசி வரையும் இபிஎஸ் வருவாரான்னு காத்துட்டு இருக்க கூடாது. இன்னொரு தலைப்புக்கு வரேன் ஹரி, தலைப்புக்கு வரேன். 200 சீட்டுன்றது நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சொன்னது போல நடக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதை நிறுத்தாதுன்றது எங்களுக்கு தெரியும். அதனால உங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்காகவே மக்கள் எங்களை மீண்டும் அரியணையில அமர்த்த போறாங்க. நாராஜ் சிரிப்பு தான் பதிலா? ஓகே, இல்ல வாய்ப்பே இல்ல சார். ஓகே பாப்போம். இல்ல 8 கூட்டணியை பத்தி பதில் சொல்லுங்க. மிகப்பெரிய அடி காத்திருக்கிறது. 8 கூட்டணி வச்சிருக்கீங்களா, அத பத்தி பதில் சொல்லுங்க. 9 உங்களோட சேர்த்தா 9 கட்சி மதசார்பற்ற கூட்டணி இல்ல மதசார்பற்ற கூட்டணி என்று மத கூட்டணியை வைத்திருக்கின்றீர்கள். இல்ல இவ்வளவு நேரம் கூட்டணி நீங்க வீடியோ அனலைஸ் பண்ணுவோம். மதவாதத்துக்குள்ள போறீங்க பாருங்க. மதவாதம் பேசுமா பாரதிய ஜனதா கட்சி இப்படியே தான் இருக்கணும். சுருக்குமா 10 செகண்ட்ஸ் பேச விடுங்க பிரதர். 10 செகண்ட்ஸ் இல்ல பேச விடணும்ல. நீங்க 13 கூட்டணி, பலம் பெற்ற கூட்டணி, எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பெற்ற கூட்டணி. நாங்க அப்படி இல்ல. ஓகே ஃபைன். நல்ல ஆட்சி விரும்புறல்ல, நல்லவங்களை கூட வச்சு ஜெயிச்சிரோம். அதனால நீங்க கூட்டணி என்பதை விட நல்லோருடைய கூட்டணின்னு சொல்லலாம். ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த கட்சி இல்ல எங்களுது. பாயிண்ட் டேக்கன். இறுதி திமுகவை பொறுத்தவரைக்கும் அதோட வரலாற்றிலேயே அதிகமான இடங்கள் பெற்றது 184 1971. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கான எண்ணிக்கையில அவங்க பெறல ஆக்சுவலா. அதனால் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழலில் இதே அரசியல் சூழல் கண்டினியூ ஆகும்னா 2026 வந்து திமுக ஒரு பெருவாரியான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, ஆனால் 200 இடங்கள் பெறுமா என்பது அடுத்த 2 விஷயத்தில் அவங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. 2 வருஷம் நீண்ட காலம், அரசியல்ல ஒரு வாரமே நீண்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் அதற்கான வியூகங்களை அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நோக்கி தமிழக அரசியல் களம் பயணிக்க தொடங்கி விட்டது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதல். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்களுக்கு நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.